அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால் தான்தோன்றி ஈஸ்வரர் கோவில். தான்தோன்றி ஈஸ்வரர் கோவில். இந்த கோவிலானது சேலம் மாவட்டம் வாழப்பாடி என்ற ஊர் அருகே பேளூர் என்ற ஊரில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாகும். இங்கு உள்ள சிவனுடைய திருநாமம் தான்தோன்றி ஈஸ்வரர். தாயார் அறம் வளர்த்த நாயகி. அறம் வளர்த்த நாயகி சமேதன தான்தோன்றி ஈஸ்வரர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இது மிகவும் அற்புதமான ஒரு கோவில், பழமையான கோவில். 12ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவிலாக விளங்குகிறது. வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ளது. வசிஷ்ட நதி என்ற நதியின் கரையில் அமைந்துள்ள மிகவும் தொன்மையான தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. இங்கு உள்ள சிவன் தானாக, அதாவது சுயம்புவாக தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. இங்கு உள்ள சிவனுடைய லிங்கத்தின் மீது சூரிய ஒளி படும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. சூரியனுடைய ஒளிக்கு எதிரானது இங்கு உள்ள சிவனின் மேல் விழுவதால் இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோயிலுடைய தல விருட்சகம் மா, பலா, இலுப்பை போன்ற 3 மரங்கள் இணைந்த ஒரு அதிசய மரமாக காணப்படுகிறது. இந்த கோவில் மிகவும் அற்புதமான கோவில், சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. திருமண பாக்கியம் இன்மை, காலதாமதமான திருமணம், புத்திர தோஷம், உடல் நலக்குறைவு, கடன் தொல்லை போன்ற அத்தனை மனிதனுடைய பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இது ஒரு மிகவும் அற்புதமான கோவில். குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் இங்கு உள்ள அறம் வளர்த்த நாயகியை முறையாக வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நல்ல ஆரோக்கியமான அற்புதமான முழு வளர்ச்சி பெற்ற குழந்தை கிடைக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் அதிக நாட்கள் உடல் நலக்குறைவால் கஷ்டப்படுபவர்கள், அதிக நாட்கள் கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள் அத்தனை பேருக்கும் பரிகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், சிவனானவர் தானாகவே தோன்றி மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தகப்பனாக விளங்குகின்றார். இங்கு உள்ள அறம் வளர்த்த நாயையும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு வரத்தை அள்ளித்தரும் அற்புதமான அறம் வளர்த்த நாயையாக காட்சி தருகிறாள். எனவே அனைவரும் ஒருமுறை குடும்பத்தோடு சென்று இத்தலம் சென்று இங்கு உள்ள இந்த வாழப்பாடி அருகே பேளூர் என்ற ஊரில் உள்ள தான்தோன்றி ஈஸ்வரர் அறம் வளர்த்த நாயகியை வழிபாடு செய்து எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று வம்ச விருத்தியோடு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், ஆயுசுமான் பவ.